பாஜகவின் தலைமையில் மற்றும் பலர் என்று அதிமுகவின் பெயரை குறிப்பிடாமல் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை அருகே உள்ள பனையூரில் தமிழக வெற்றிக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் தலைவர் விஜய், தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கும் தாவேகாக்கும் இடையே மட்டும்தான் போட்டி என்றும், மூன்றாவதாக பாஜக தலைமையில் மற்றும் பலர் இருப்பதாகவும் கூறினார். அதிமுகவின் பெயரை குறிப்பிடாமல் சிரித்தபடியே அவர் அக்கட்சியை கிண்டலாக விமர்சித்தார். இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். பிரதமர் மோடி தலைமையில் கூட்டணி கட்சிகளை இணைத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் மோடி அதிமுகவின் பெயரை குறிப்பிடவில்லை. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த நாளில் இருந்து அதிமுகவின் செல்வாக்கு படிப்படியாக குறைந்து வருவதாகவும், விஜய் உள்ளிட்டவர்கள் அதை மனதில் வைத்தே கட்சியின் பெயரை கூறாமல் விமர்சித்திருப்பதாகவும் கருதப்படுகிறது.